வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமார வருக இருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழமொழி 400க்கான பார்ட் 6 வீடியோ தாங்க. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பழமொழி 400 ரிவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். 300ல இருந்து 400 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 4 பார்ட்டா. கரெக்டா? அதுக்கப்புறம் 200ல இருந்து 300ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த 200 to 300ல 201ல இருந்து 225 வரைக்கும் பார்ட் 5 வீடியோ முடிச்சிட்டோம். ஓகே, இப்ப பார்ட் 5 வீடியோ முடிச்சிட்டோம். இப்ப பார்ட் 6 வீடியோல 226ல இருந்து 250 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகே, இது வரைக்கும் இன்னும் பார்க்காம இருக்கவங்க நம்ம யூடியூப்ல தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா இருக்கும் பழமொழி 400ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 பார்ட் வீடியோ பாத்துருங்க. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சுறேன், அதை பாத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்ட் 6 வீடியோ வந்து பாத்துருவோம். ஸோ நடுவில் வந்து ஒரு 10 days வந்து கேப் ஆயிடுச்சு. ஓகே, பார்ட் 5 போட்டு பார்ட் 6 வரதுக்கு கொஞ்சம் சின்ன கேப் ஆயிடுச்சு. இனிமேல் தொடர்ந்து அடுத்த வீடியோஸ் வந்து வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ பார்ட் 6 வீடியோல 226 கவனிங்க. தாரா படினும் தலைமகன் தன்னோரை 100,000 நேருன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா கவனிச்சு அப்படின்னா, இங்கே நமக்கு என்ன இருக்கு, தலைமகன் இருக்கு, இங்கே தலைமகன் இருக்கு. இதை வச்சு நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இந்த பழமொழிக்கான பொருள்ல தலைமகன் தலைமகன் வச்சு நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் நம்ம இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மாணிக்கத்தையும் ஒரு சான்றோரையும் கம்பேர் பண்றாங்க. ஓகே, ஒரு மாணிக்கத்தை ஒரு சேரு சகதிக்குள்ளேயோ ஒரு சாக்கடைக்குள்ளேயோ போட்டா என்ன ஆகும், ரொம்ப நாள் அதுக்குள்ளேயே இருக்கு. ஓகே, ஒரு மாணிக்கத்தை சேரு சகதிக்குள்ள போட்டு ரொம்ப நாள் கழிச்சு வெளியேற்றாலும் அது தொழிக்க தானே செய்யும். அதே மாதிரிதான் சான்றோரும் தன்னோட சிறியர் கூட சேர்ந்தாலும் அவங்களோட சிறப்போட தான் இருப்பாங்க. அவங்களால அந்த சிறப்பை விட்டுட்டு போகாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க தலைமகன் தான் சான்றோரை பத்தி பேசுறாங்க. இதுக்கான பொருளை சொல்லிட்டேன்னா, இப்ப ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா தலைமகனே முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு தலைமகன் சிறந்து விளங்கணும்னா நமக்கு என்ன தேவை, என்ன பண்ணோம், படிக்கணும். பாருங்க, படினும் தாரா படினும் தலைமகன் வந்துருச்சு. தலைமகனை அடிச்சிட போறோம். தலைமகனை நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம். சோ சிம்பிளா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், தலைமகன் சிறப்பா இருந்தா என்ன பண்ணணும், படிக்கணும். படிச்சா தலைமகன் சிறந்து விளங்கிடுவான். அவ்வளவுதான், முடிச்சு. ஓகேவா? சோ ரொம்ப யோசிக்காதீங்க, சிம்பிளா நீட் அண்ட் கிளியரா முடிச்சிடும். ஓகேவா? சோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. 227 என்ன சொல்றாங்க, தானொன்றிட வரும் சால்பு. இங்க சால்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, புகழ்னு அர்த்தம். சால்புனா என்ன அர்த்தம், புகழ். தானொன்றிட வரும் புகழ், அதாவது புகழ் உங்களை தேடி தானா வருமா, எப்போ நம்ம பொறுமையா இருக்கும் போது. ஓகேவா? நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு புகழ் வந்து தேடி வரும்ன்றத சொல்ல வராங்க. ஓகேவா? பொறுமை புகழ் தரும். பொறுமை புகழ் தரும். இங்க சால்பு அப்படின்னா புகழ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தானொன்றிட வரும் சால்பு, சால்புனா புகழ்னு அர்த்தம். சோ நம்மளை தேடி எப்போ புகழ் வரும், நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா. நம்ம என்னதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போஸ்டிங் எடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போனாலும் சரி, நம்ம பொறுமையா இருக்கணும். மத்தவங்களுக்கு மரியாதை தரணும். சரிங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை அவனுக்கு இல்லாம மத்தவங்க மரியாதை கொடுக்க தெரியாம, மத்தவங்கிட்ட எப்படி பேசணும் தெரியாம தப்பா பேசணும் அப்படின்னா நமக்கு புகழ் வராது. நம்ம வந்து முன்னேறவும் முடியாது. இதை நான் சொல்றேன். இது பழமொழியில சொல்லியிருக்காங்க, இதை நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம என்னதான் எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மத்தவங்கள மதிக்க தெரியணும், மத்தவங்க மரியாதை கொடுக்க தெரியணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, அதான் இங்க சொல்றாங்க. அப்ப பொறுமையா இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம டிஎன்பிசி படிக்கிறோமா, பொறுமையா நிதானமா படிச்சோம் அப்படின்னா ஜாப் வந்து அடிக்கலாம், போஸ்டிங் வந்து அடிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இங்க சால்புனா புகழ். ஓகே, தன்னொன்றிட வரும் சால்பு. நம்மளை நோக்கி புகழ் வரணும்னா நம்ம பொறுமையா இருக்கணும். ஓகே, இது முடிஞ்சா அடுத்து 228 பாருங்க. திங்களை நாய்க்குறை தற்று. ரொம்ப ரொம்ப ஈஸி. திங்கள்னா என்ன அர்த்தம், திங்கக்கிழமை சார் அப்படின்னு சொல்றீங்களா, அது கிடையாதுங்க. இங்க திங்கள்னா வந்து நிலவை வந்து குறிக்கிறாங்க. நிலா இருக்கிற நிலா, சந்திரன், அதை பத்தி சொல்றாங்க. சோ நிலாவை பார்த்து நாய் வந்து குறைக்குமா, நிலாவை பார்த்து நிலா இருக்குல்ல, நிலா பார்த்து நாய் வந்து குலைக்குமா. அப்படி குலைக்கும் போது அந்த நாயை பார்த்தானே எல்லாரும் சொல்லுவாங்க, அதை பார்த்து இது குலைச்சிட்டு இருக்கு, இதுக்கு என்னடா தெரியும், 5 அறிவு நாய். ஒரு நாய்க்குட்டி நிலா பார்த்து குலைச்சிட்டு இருக்கு, இதுக்கு என்ன தெரியும், 5 அறிவு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் தப்பா பேசுவாங்க. நிலாவை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க. நிலவோட பெருமை அப்படியேதான் இருக்கும், அதோட புகழ் அப்படியேதான் இருக்கும். அந்த நாய் தானே திட்டுவாங்க. அதே மாதிரிதான் பொருள் சொல்றாங்க பாருங்க. திங்களை நாய் குறைத்தட்டுன்னு சொல்றாங்களா, பெரியோரை பழிக்கும் சிறியோர். அதே மாதிரிதான் ஒருத்தவங்க பெரியவங்களா இருந்தோம், சின்ன பசங்களா இருந்துட்டு அவங்க வந்து ஏளனமா பேசுறது, அவங்க வந்து அசிங்கமா பேசுறதுன்றது, அப்படி பேசினாங்க அப்படின்னா அந்த பெரியவரோட புகழ் வந்து போகாது. எந்த சின்ன பையன் அந்த பெரியவங்களை பார்த்து பேசுறாங்களோ அவனை தான் தப்பா பேசுவாங்க, அவங்க தான் அவமானம் பண்ணணுன்றதை சொல்ல வராங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். எப்படி ஒரு நிலாவை பார்த்து நாய் குலைச்சதுன்னா அந்த நாயை தான் தப்பா பேசுவாங்க, அது என்ன தெரியும், 5 அறிவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு பெரியவங்களை ஒரு சின்ன பையன் வந்து ஒழுங்கா புரியாம தெரியாம அவங்க வந்து விமர்சிக்கிறான், எந்தமே தெரியாம தகுதி தரதரமா பேசுறாங்க அப்படின்னா அது யாருக்கு கெட்ட பேரை கொடுக்கும்னா அந்த சிறியவருக்கு தான் கெட்ட பேரை கொடுக்கும். அந்த பெரியவங்களுக்கான மரியாதை போகாது, அது அப்படியேதான் இருக்கும்ன்றத சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. இங்க திங்களையும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ஓகேவா? ஸோ திங்களை நாய் குறைக்க தற்று, பெரியாரை பழிக்கும் சிறியோர். அப்படி பழிச்சாங்க அப்படின்னா அந்த சிறியோர் தான் என்ன பண்ணுவாங்க, அவமானம் பண்ணணும், அவனை பத்தி தான் தப்பா பேசுவாங்க அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ ரொம்ப ஈஸி. அடுத்து 229 பாத்தீங்க அப்படின்னா திருவினும் திட்பம் பெறும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ கீழே பாத்தீங்க அப்படின்னா பொருள் என்ன சொல்றாங்க, செல்வமும் திட்பமும். அப்ப இங்கேயும் திட்பம்னு வந்து இங்கேயும் திட்பம்னு வந்துருது. ஸோ இங்க திருன்னு என்ன அர்த்தம், இங்க திரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். ஓகே, திருன்னு என்ன அர்த்தம், செல்வம். அப்ப செல்வம் வீணும் திட்பமும் பெரும் சொல்றாங்க. ஓகேவா, செல்வம் அதாவது திருனா செல்வமா, செல்வம் திட்பம் பெரும் அப்படின்னா என்னதான் நம்ம கிட்ட செல்வம் இருந்தாலும் பொருட்கள் இருந்தாலும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இங்க திட்பம்னா மன உறுதினு அர்த்தம். ஓகேவா, திட்பம்னா என்னது, மன உறுதின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதை விட நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா மன உறுதி. ஓகே, அந்த நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, தன்னம்பிக்கையும் அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம், மன உறுதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. ஓகேவா, ஸோ திருவினும் திட்பம் பெறும், செல்வமும் திட்பமும். ஓகே, மன உறுதி தான் நமக்கு ரொம்ப தேவைன்றது சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் வரும் நாளைக்கு போகும். ஸோ டிஎன்பிசி படிக்கணும் நமக்கு என்ன ரொம்ப முக்கியமா தேவை, மன உறுதி ரொம்ப தேவை. ஓகே, நம்ம வந்து நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. எது இருந்தாலும் இந்த கால் வாங்கி அந்த கால் விட்டுட்டு நம்ம இலக்கை நோக்கி நம்ம கரெக்டாக பயணிச்சு போயிட்டே இருக்கணும். என்னால முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட கான்பிடென்டா படிச்சோம் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகே, அப்ப நமக்கு என்ன தேவை, திட்பம் தேவை. இனிமே நம்ம கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், என்கிட்ட திட்பம் இருக்குப்பா, அது தன்னம்பிக்கை இருக்குன்னு இல்லை, திட்பம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். திட்பம்னா என்ன அர்த்தம், மன உறுதினு அர்த்தம். அது மாதிரி சால்புனா என்ன அர்த்தம், புகழ்னு அர்த்தம். ஓகேவா, அப்படியே லாஸ்ட் 230 கவனிங்க. திருவுடையார் பண்டம் இருவர் கொழல். அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க, புண்ணியவான் பொருளுடையான். புண்ணியவான் பொருளுடையான். நீங்க திருநா எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா செல்வம். திருநா என்ன அர்த்தம், செல்வம். நீ என்னதான் எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பேரு புகழ் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிறத நீயே வச்சு கூடாதுப்பா, இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவணும். அது அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காச்சும் கொடு அப்படின்றாங்க. அதாவது இருவர் கொழல். அப்படி நீ கொடுக்கல அப்படின்னா நீ அந்த பொருள் வச்சிருக்கிறது, இந்த பண்டம்னா பொருள்னு அர்த்தம், நீ வச்சிருக்க பொருள் பணம் எல்லாமே வேஸ்ட். உன்னை விட யார் தான் சிறந்தவர், பொருளுடையவரா வந்து நாங்க கருதுவோம் அப்படின்னா புண்ணியம் பண்ணவன். ஸோ புண்ணியம் பண்ணவன் தாங்கிட்ட இருக்கிறது போக மிச்சத்தை என்ன பண்ணுவான்னா கொடுப்பான். இல்லாதவங்களுக்கு ஏதாவது செய்யும், வாங்கி தரது சாப்பாடு ஏதோ ஒன்று கொடுப்பாப்பா, அவன் தான் வந்து சிறந்தவன் சொல்லிட்டு சொல்றான். ஓகேவா, ஸோ புண்ணியவான் பொருள் உடையான். நீ எல்லா பணமும் வச்சிருந்தாலும் 2 பேருக்கு கூட இன்னொன்னா கொடுக்கறதுக்கு உன்னால முடியல அப்படின்னா நீ வச்சிருக்க பொருள் பணம் எல்லாமே வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நீட்ட கிளியரா புரியுதா? ஓகே, டக்குனு அப்படியே ஒரு விஷயம் பண்ணிடலாமா பாருங்க. தாரா படினும் தலைமகன் தன்னொலி 100,000 நேரு. ஓகேவா, தலைமகனா சிறந்த விலகுனா என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் தானொன்றிட வரும் புகழ். புகழ் நம்மளை தேடி எப்போ வரும், பொறுமையா இருந்தா வரும். அதுக்கப்புறம் திங்களை நாய் குறை தட்டு. நிலாவை பார்த்து நாய் குலைச்சுன்னா அந்த நாய் தான் தப்பா பேசுவாங்க. அது மாதிரி பெரியவங்களை தகுதி தரமெல்லாம் இல்லாம தப்பா பேசுறாங்கன்னா அந்த சின்ன பையனை தான் அவமானம், அந்த பெரியவங்களோட அந்த புகழ் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் திருவினும் திட்பம் பெறும். செல்வத்தை விட நமக்கு எது ரொம்ப முக்கியம், திட்பம், மன உறுதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது திருவுடையார் பண்டம் இருவர் கொழல். நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் தான் 2 பேருக்கு உதவி பண்ணணும்பா, அப்படி பண்ணாம நீ வச்சிருந்தா நீ வச்சிருக்க பணம் பேரு புகழ் எல்லாமே வேஸ்ட். நாங்க வந்து புண்ணியவனை தான் பெரிய ஆளா பார்ப்போம், பொருளுடையனா கவனிப்போம்னு சொல்லிட்டு புண்ணியவான் பொருளுடையானா நாங்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, சோ ஈஸியா முடிச்சா. அப்படியே நெக்ஸ்ட் கவனி. திருவோடு இன்னா துச்சி நீண்ட நாட்கள் தொடர்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. சோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா என்னதான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப நெருங்கலா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நம்ம என்ன ஒரு டிஸ்டன்ஸோட பழகிறது நமக்கு நல்லது. இல்லைன்னா நமக்குள்ள என்ன அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆயிடும். அட்வான்டேஜ் எடுத்து என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆயிடும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேவா, சோ நம்ம நீண்ட நாட்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா இருக்கணும், பிரியக்கூடாது அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸோட ஒரு பவுண்டரியோட இருக்கதான் நல்லது. ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கினா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முறிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே சார், அது ஓகே. திருவோடு இன்னா துச்சு இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நல்லா இங்க பாருங்க. இங்க திருன்றது கடவுளை பத்தி சொல்றாங்க. திருனா செல்வம், கடவுள், சிறப்புன்னு சொல்லி அர்த்தமா. இங்க வந்து திருனா கடவுள். என்னதான் கடவுளே ஆனாலும் அவர்கிட்ட என்ன வரும்னா ஒரு டிஸ்டன்ஸோட இருக்கதான் நல்லதுன்னு இங்க வந்து சொல்ல வராங்க இந்த பழமொழியில். ஓகேவா, சோ நீண்ட நாளுக்கு நம்ம ஃப்ரெண்டோட ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸோட ஒரு பவுண்டரியோட இருக்குதான் நமக்கு நல்லது. அட்வான்டேஜ் அடிச்சா என்ன ஆயிடும், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முறிஞ்சு போயிடும். ஓகேவா, அதான் சொல்றாங்க. சோ இங்க துச்சு அப்படின்னா நீண்ட நாட்கள்னு அர்த்தம். துச்சு அப்படின்னா நீண்ட நாட்கள்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சா. 232 பாத்தீங்க அப்படின்னா திரைய வித்து ஆடார் கடல். இது ரொம்ப காமெடியா இருக்கும். திரைய வித்து ஆடார் கடல், அதாவது கடல்ல நமக்கு என்ன வரும், அலைகள் வரும். ஓகே, கடலுக்கு போயிட்ட பிறகு ஐயோ அலைய பார்த்தாலே பயமா இருக்கே, இந்த அலை நின்ன பிறகு நான் போய் குளிச்சுக்கிறேனே அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? உங்களதான்ப்பா கேட்கிறேன். கடல்ல போயிட்டாங்க, கடல் என்ன இருக்கும், அலைகள் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அலைகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த அலையை பார்த்துட்டு ஐயோ அலை வருது எனக்கு பயமா இருக்கு நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா, அப்படி அப்புறமா குளிச்சிருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா யாராச்சும்? கடலுக்கு வந்தாச்சு, அலையில நின்று சும்மா அப்படியே காலை நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். அதே மாதிரிதான் இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். கடலான நின்ன பிறகு நான் குளிச்சிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க.
அதே மாதிரி நம்ம லைஃப்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையை பார்த்து ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆகன பயந்து போகக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணி தான் போகணும். ஓகே, நம்ம எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நின்று அடிச்சு சால்வ் பண்ணிட்டு நீ வேற எந்த பிரச்சனை தான் வாப்பா பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபேஸ் பண்ணா தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். கடல்ல எப்படி அலைகள் வந்துகிட்டே இருக்கோ அந்த கடல்ல நின்ன பிறகு நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இங்கேயும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைனா நம்ம சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வலிய பாக்கி வெல்லுதல். நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையில, வாழ்க்கையில வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுல உட்காந்து ஐயோ எனக்கு பயமா இருக்கா அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதாங்க? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ கடல் அலையை தெரிவித்து ஆடார் கடல் மாதிரி வலிய பகையை வெல்லுதல். நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது வந்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 233 பாத்தீங்க அப்படின்னா தின்னலாமோ அக்கரம் சேர்ந்த மணல். நல்லா பாருங்க, அக்கரம்ன்றத பலகாரமா மாத்திடலாம். மணல் மணல்னா உங்களுக்கு ஒரு விளம்பரம் ஞாபகம் வரும், நெய் விளம்பரம். மணல் மேல லாய் வித்தியாசமா ஏதோ ஒரு ஞாபகம் வரல. சாரி, மணல் மணல்னா இந்த ஜிஆர்டி நெய் தான். மணல் மணலா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு வாங்க. ஸோ அந்த நெய்யை வச்சு என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல வந்து பலகாரம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? பலகாரம் செய்யறாங்க. ஸோ அந்த பலகாரம் வந்து யாரெல்லாம் தின்னலாம்? சின்னவங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ பெரியவரும் சிறியவரும் அந்த தின்னலாமோ அக்கரம்னா பலகாரம். அந்த பலகாரத்தை ஏதாவது செஞ்சாங்க? மணல் மணாரக்கூடிய அந்த நெய்ல செஞ்சதான்ப்பா. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ மேல என்ன பார்த்தோம்? துச்சி. அதாவது என்னதான் பெரிய கடவுளே ஆனாலும் டிஸ்டன்ஸோட இருந்தாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து இருக்கும். அதை பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா கடல் அலையை பார்த்து நின்ன பிறகு நான் குளிச்சுக்கிறேன்னு சொன்னா எப்படி காமெடியா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வரக்கூடிய பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுலயே வந்து தேங்கி நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க என்ன பார்த்தோம்? மணல் விளம்பரம். ஸோ மணல்னா பலகாரம் செய்வாங்க. அது யாரெல்லாம் சாப்பிடலாம்? பெரியவங்களும் சாப்பிடலாம், சிறியவங்களும் சாப்பிடலாம். முடிஞ்சா? ஸோ அடுத்து 234 கோணிங்க. தீங்குரைக்கும் நாவிற்கு நல்குறவை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது தீங்குரைக்கும், தீங்கு கெட்டது பத்தியே பேசக்கூடிய அந்த நாவிற்கு, அந்த நாக்குக்கு என்ன இருக்கான்னா நல் உறவு, நல்ல உறவுன்றது கிடைக்காது. ஓகே, அதாவது கெட்டதையே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கணும். நமக்கு என்ன பண்ணுவாங்க? இவனை பழி வாங்கியே தீரனா, நீ தானே எனக்கு அதை பண்ண, நீ தானே எனக்கு அதை சொல்லி விட்ட, நான் மண்ணு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன், நீ தானே நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீய உரைத்தல், அதாவது கெட்டதை உரைச்சிக்கிட்டே இருக்கும். கெட்ட விஷயத்தையே நம்ம நாக்கு பேசிட்டே இருந்துச்சுன்னா நம்மளை சுத்தி எல்லாம் நமக்கு நல்லதா பண்ணுவாங்க. நம்மள பழி வாங்கணும் தான் நினைப்பாங்க. நீ எனக்கு நீ பண்ணல, உனக்கு இருக்கிற ஒரு எனக்கு ஒரு டைம் வரும், உன்னை நான் அப்ப பார்த்து என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பழி வாங்கணும் தான் நினைப்பாங்க. ஸோ நல்ல உறவு வந்து கிடைக்காது. என்னது? நல்ல உறவுன்றது கிடைக்காது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ தீக்குறைக்கும் தீயை உரைக்கக்கூடிய அந்த நாவிற்கு நல்குறவு இல்லை, நல்ல உறவே இல்லை. கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவாங்க? பழி வாங்கணும் தான் நினைப்பாங்க. ஸோ பழிக்கும் குணம் அப்படின்றது இங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. நாவிற்கு கெட்டதை பேசக்கூடிய நாக்குக்கு கெட்டதே நீங்க பேசிட்டு தான் அவங்க பழி வாங்கணும் தான் நினைப்பாங்க. முடிஞ்சு போச்சா? ஸோ 235 பாருங்க. தீநாய் எலும்புமாய் எஃகு. இங்க வந்து நம்ம இந்த தீயை விட்டுருங்க. நாய் என்ன பண்ணும்? எலும்புன்றத எலும்புன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வந்து எக்கும். ஸோ யார்கிட்ட வந்து எக்கும்? மோஸ்ட்லி இந்த நாய்க்குட்டி வச்சிருக்கவங்களாம் பாத்தீங்க அப்படின்னா, டாக்ஸ் எல்லாம் வீட்டுல வளர்க்குறவங்க பாத்தீங்க அப்படின்னா, பெரியவங்க வீட்டுல இருந்து வெளியிருந்து வேலையில வந்தோடனே டக்குன்னு எக்கி வந்து இது பண்ணும். அதை தன்னோட பாசத்தை வந்து பொழியும் அவங்க பெரியவங்க கிட்ட. ஓகே, ஸோ சின்னவங்க கிட்ட வந்து பொழியாது, பெரியவங்க கிட்ட தான் பொழியும் சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பெரியாரை சார்ந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிலாம் என்ன பண்ணும்? பெரியாரை சார்ந்துதான் இருக்கும். ஏன்னா பெரியவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சண்டே ஆச்சுன்னா ஏதாவது செஞ்சு போடுவாங்க, நாய்க்கு ஏதாவது நான்வெஜ் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அந்த பெரிய முடியாது சுத்திட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நாய்க்குட்டி என்ன பண்ணும்? இந்த தீநாய்ன்றது நாய் மட்டும் எடுத்துப்போம். ஸோ எலும்பு எக்கும், அதாவது வெளியில இருந்து வந்தோடனே அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும்? அந்த பெரியவங்க கிட்ட எக்கி விளையாடும், தன்னோட பாசத்தை வந்து பொழியும். இல்ல சார், எங்க வீட்டுல வந்து சின்ன பசங்க கிட்டயும் நல்லா எகிரி விளையாடும் சார். விளையாடுதான் பானா இல்லைன்னு சொல்ல, ஷார்ட்கட் எப்படி போடுறோம் அவ்வளவுதான். ஓகேவா? யார்கிட்ட வந்து எக்கி விளையாடும்? பெரியவங்க கிட்டதான் எக்கி விளையாடும். அதாவது பெரியாரை சார்ந்து. நாய்க்குட்டி மோஸ்ட்லி பெரியாரை சார்ந்துதான் இருக்கும். சின்ன பசங்களோட விளையாடுறதோட முடிச்சிடும். ஏன்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வந்து நிறைய எலும்பு அது இதுன்னு சொல்லிட்டு செஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ நாய் எலும்பு எக்கும் யார்கிட்ட? பெரியவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சிடும். ஓகேவா? சோ இந்த அடுத்து முடிச்சா? சோ இது பார்த்து ஞாபகம் இருக்கா? டக்குனு ஒரு திருப்பு. சோ ஞாபகம் இருக்கா? தலைவன் சிறப்புனா இருந்தா படிச்சாதான் நம்ம பெரிய சிறப்பா இருக்கும் சொல்லி பார்த்திருப்போம். சோ எப்போ நம்ம கிட்ட வந்து புகழ் வந்து சேரும்? சால்வ்னா புகழ், பொறுமையா இருந்தா புகழ் வந்து நம்ம கிட்ட வந்து சேரும்னு சொல்லி பார்த்தோம். சோ நாய்க்குட்டி சூரியனை பார்த்து, அதாவது நிலா பார்த்து குலைச்சாலும் அந்த நாய் தான் தப்பா பேசுவாங்க. அந்த மாதிரி பெரியவங்கள சின்னவங்க தப்பா பேசணும், அந்த சின்ன பண்ணை தான் வந்து தப்பா பேசுவாங்க. பெரியவங்களோட புகழ் அப்படியேதான் இருக்கும் சொல்லி பார்த்தோம். திருவினும் திப்பமும் பெறும். சோ மன உறுதி தான் தேவை, பணத்தை விட மன உறுதி தான் தேவைன்னு சொல்லி பார்த்தோம். திருவுடையார் பண்டம் இருவர் கொழல். புண்ணியம் தான் பெரிய பொருளுடையனா அர்த்தம். என்னதான் பெரிய பணம் வச்சாலும் உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க.
236 கவனிங்க என்ன சொல்றாங்க, தீனால் திருவுடையாருக்கு இல். பொருள் பாத்தீங்க அப்படின்னா திருவுடையாருக்கு நன்மை, நன்மைதான் சொல்றாங்க. இதுலயும் திருவுடையார்னு வந்துருது, இதுலயும் திருவுடையார்னு வந்து சோ வேலை முடிச்சு. இதை பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிடலாம். இதுல வந்து படிக்க அவசியமே இல்லை. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 237 என்ன சொல்றாங்க, தீயனதாவதே போன்று கெடும். என்னது, பாவிகளின் பொருள். தீயனதாவதே போன்று கெடும் பாவிகளின் பொருள். இது ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்கு. நான் சொல்லி புரியணும்னு அவசியமே இல்லை, பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஓகேவா, தீவினோட பொருள் கெட்டுன்றாங்க. ஓகே, என்னது, அதான் பாவிகளின் பொருள். பாவிகளின் பொருள் தீயனதாவதே போன்று கெடும். சோ ரொம்ப ஈஸி, இதுல ஒண்ணுமே கிடையாது. பார்த்த உடனே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும். இந்த பழமொழிக்கான பொருள் பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கு. தீயனதாவதே போன்று கெடும் பாவிகளின் பொருள், அப்படி ஒரு கண்டினியூஷனா இருக்கா. சோ வேலை முடிஞ்சு. சோ அப்ப 36 37 ஈஸியா முடிச்சு. சோ 38 கவனிச்சு அப்படின்னா தீ இல்லை ஊட்டும் திறம். தீ இல்லை ஊட்டும் திறம்னு சொல்றாங்க. சோ இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஊட்டும்னா வந்து ஊட்டி ஞாபகம் வச்சுக்கலாம். ஊட்டிக்கு போனா என்ன பண்ணோம், குளிருமா? ஆனா குளிர் இடத்துல என்னன்னா தீ இல்லையா, நெருப்பு இல்லையா. சோ நம்ம குளிர்ச்சி என்ன பண்ணுவோம், சின்னதா வந்து கதகதப்பா இருக்க அந்த நெருப்பு வந்து மூட்டுவாங்க. சோ ஆனா ஊட்டில வந்து என்ன இல்லையா, தீ இல்லையா. ஓகேவா, தீ இல்லையா. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃப்ரெண்டு நம்ம டூர்லாம் போறப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போவோம். டே ஊட்டிக்கு போறோம்டா ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டு போயிடும். ஆனா அங்க போனா ஊட்டிக்கு போயிட்டு நெருப்பு இல்லை. ஓகேவா, அந்த குளிர் காயத்துக்கு நெருப்பு இல்லை. அதனால என்ன ஆகுது, குளிருது, பயங்கரமா எனக்கு குளிருது. குளிர்தானே என்ன பண்றோம், ஏசுநாதர் கிட்ட, எப்பா ஏசுநாதரே எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்பா, ஒரு பெட்ஷீட்டாச்சும் ஒண்ணு கொடுப்பா. என்ன கொடுத்துருக்காங்க, ஏசுவதன் கெடுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுன்னு மாத்தோம், எப்பா ஏசுநாதரே எனக்கு ஒரு பெட்ஷீட்டாச்சும் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுப்பா, கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான இது வந்து ஷார்ட் கட் தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸி. ஊட்டும்னா ஊட்டி, ஊட்டிக்கு போறோம், அங்க என்ன பண்ணுது, குளிருது. அங்க என்ன பண்ணா கதகதப்புக்கு நெருப்பு இல்லை, அதாவது வந்து தீ இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஏசுநாதர் கிட்ட, இப்ப ஏசுநாதரே எனக்கு வந்து ஒரு பெட்ஷீட்டாச்சும் கொடுப்பா, ஒரு பெட்ஷீட்டாச்சும் கொடுப்பான்றோம். ஸோ ஏசுவதன்ல ஏசுநாதர்னு எடுத்துப்போம். ஸோ கொடு, கெடுவை கொடுவா மாத்திரும். ஸோ இது முடிஞ்சா. ஸோ 39 கவனிங்க, தீற்றாதோ நாய் நட்டல் நல்ல முயல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பொருள் பாத்தீங்க அப்படின்னா எந்த நட்பும் பயம் தரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து நாய் வந்து முயலை வந்து வேட்டையாடக்கூடிய விலங்குதான். நாய் வந்து என்ன பண்ணும், முயலை வந்து வேட்டையாடி சாப்பிட்றோம். ஆனா அந்த முயல் வந்து அந்த நாய்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்துச்சு அப்படின்னா அந்த நாய் வந்து என்ன பண்ண, அந்த முயலை வந்து வேட்டையாடாது அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்மகிட்டயும் எந்த நட்பும் நமக்கு பயன் தரும், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் நமக்கு வந்து பயன் தரும். நம்ம வாழ்க்கையில இருக்கோம் அப்படின்னா, ஒரு 60 வயசு 70 வயசுல வாழ்றோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் பகைமையா இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்குது நமக்கு நல்லது. இவங்கிட்ட இருந்தா நல்லது, அவங்ககிட்ட இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப், இவங்கிட்ட வந்து முறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகைமையா இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்குது நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து எதை கூட கம்பேர் பண்றாங்க, முயலையும் நாயை வந்து கம்பேர் பண்றாங்க. ஒரு முயல் நாய்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாய் என்ன பண்ணாது, அதை வந்து வேட்டையாடாது. அதே மாதிரி நம்மளும் எந்த ஃப்ரெண்டு எந்த டைம் நமக்கு உதவி பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ வாழக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையில எல்லாருக்கூடயும் பகைமை இல்லாம நல்லபடியா ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்குது நமக்கு நல்லதுன்னு இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இந்த எப்படி இந்த பழமொழி பார்த்தீங்கன்னா ஈஸியா சொல்லிடுவீங்க. நட்டல்னா வந்து நட்புன்னு அர்த்தம், நட்டல்னா நட்புன்னு அர்த்தம். ஸோ இந்த முயல் இந்த நாய் பார்த்தாலே நீங்க இந்த ஆன்சர் அடிச்சிருங்க. ஸோ எந்த நட்பும் பயம் தரும். ஓகேவா. ஸோ அடுத்து 240 பார்த்தீங்க அப்படின்னா துளி ஈண்டல் வெள்ளம் தரும். ஓகேவா, என்ன சொல்றாங்க, பல துளி பெருவெள்ளம், அதான் சிறு துளி பெருவெள்ளம் சொல்லணும்னு அதான் சொல்றாங்க. ரொம்ப ஈஸி. ஸோ துளி ஈண்டில் வெள்ளம் தரும், அதான் சின்ன துளி பெருவெள்ளம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல துளி பெருவெள்ளம், இதுவும் ஈஸி. ஸோ அப்ப இந்த 5த்துலயே ரொம்ப எல்லாமே ஈஸி தான் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா திருவுடையார் இருக்கு, தீனதாவதே போன்று கெடும் பகைவரின், அத பாவிகளின் பொருள். இதுவுமே இது ஒரு கண்டினியூஷன் தான். இது ஈஸி தான். தீ இல்லை ஊட்டும் திறன், ஊட்டிக்கு போனா நெருப்பு இருக்காது. ஸோ ஏசுநாதர் கிட்ட பெட்ஷீட் கொடுப்பான்னு சொல்லிட்டு வேண்டும் சொல்லிட்டு ஷார்ட்கட் பாத்துறோம். ஸோ என்ன பார்த்தோம், இங்க பாத்தீங்க அப்படின்னா முயல் எப்படி நாய்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துச்சுன்னா அது வந்து வேட்டையாடாம இருக்கும். அதுவே நம்மளும் நம்ம சுத்தி இருக்கும் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பகைமை இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ 240 பாத்தீங்கன்னா துளி ஈண்டில் வெள்ளம் தரும். ஸோ சிறு துளி பெருவெள்ளம், லாஸ்ட் பத்தே பார்த்தா டக்குன்னு பார்த்தலாம் கவனிங்க. 241 துறவா உடம்பினான் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொருள் பாத்தீங்க அப்படின்னா துறவும் உடம்பும். சோ கொஸ்டின்ல என்ன இருக்கா, இப்போ பழமொழியில என்ன இருக்குன்னா துறவா உடம்பின்னு இருக்கு, இதுலயும் துறவா உடம்பின்னு இருக்கு. இதே நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஞாபகம் வச்சிடும் அப்படின்னா, இப்ப துறவு போறவங்க கூட யார் போவாங்க சொல்லுங்கப்பா, துறவு போறவங்க கூட யார் போவாங்க, யாருமே போக மாட்டாங்க. துறவு பண்றேன் அவங்களோட உடம்பு அவங்களோட ஆத்மா எதையோ ஒன்று யோசிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்ப துறவு போறவங்க அவங்க கூட யார் இருப்பா, அவங்க உடம்பு மட்டும் தான் இருக்கும். அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாமா. சோ அப்ப 240 போனீங்க, ரொம்ப ஈஸி. துறவா உடம்பின், இதுலயும் துறவா உடம்பின்றதுக்கு இதே நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 242 என்ன இருக்கு பாத்தி அப்படின்னா துண்ணினார் அல்லார் பிறர், அதாவது உறவும் உதவியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. துண்ணினார் அல்லார் பிறர் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து நிக்கக்கூடிய நபர். துணினார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஒரு பிரச்சனை வச்சுன்னா முதல்ல யார் வந்து நிப்பாங்க? ஒண்ணு நம்ம அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ நம்ம பேரண்ட்ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ தான் வந்து நிப்பாங்க. அதான் சொல்றாங்க. ஸோ அதான் வந்து நிற்கக்கூடிய நம்பர் தான் அது உறவும் உதவியும். உறவும் உதவியும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றவங்க தான் என்ன சொல்றோம், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுவாங்க. நம்ம உறவா பேசுவோம். ஸோ அந்த மாதிரி உறவா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு உதவி பண்ணுவாங்க. ஸோ உறவும் உதவியும். ஓகேவா? ஸோ இங்க இந்த வார்த்தையை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். துண்ணினார். துண்ணினார்னா நமக்காக முதல்ல வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர். நமக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நமக்காக அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய நபர் யாருன்னா இந்த துண்ணினார். ஸோ துண்ணினார் அல்லார் பிறனா நமக்கு உதவி பண்றதுக்காக நம்ம உறவு வந்து நிற்கும். ஓகேவா? துண்ணினார் உறவும் உதவி. ஓகேவா? அது உறவும் உதவியும் அப்படி சொல்லிட்டு ஞாபகம். ஓகேவா? சரிதான். சரிக்கான முடிஞ்சு போச்சு. 243 கவனிங்க. துண்ணூசி போம்பழி போகும் இழைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஊசியில தான் நம்ம எதை கோப்போம்? நூலை வந்து கோப்போம். ஸோ ஊசியும் நூல் ரொம்ப சிம்பிள். துண்ணூசி போம்பழி போகும் இடை. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? ஊசியும் நூலும். ஸோ ஊசியில நம்ம என்ன பண்ணுவோம்? நூலை வந்து கோப்போம். ஓகேவா? நூலை வந்து கோப்போம். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ துண்ணூசியும் போம்பழி போகும் இழை. சரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஊசியும் நூலும் இதுவும் ஈஸி. இது பார்த்தீங்கன்னா துறவும் உடம்பும். இதுலயும் துறவும் உடம்பு வந்துருச்சு. சரி நான் சொல்லிட்டேன். துண்ணினான்னா என்ன அர்த்தம்? நமக்காக ஃபர்ஸ்ட் வந்து நிற்கக்கூடிய நபர். அதான் உறவும் உதவியும். நமக்காக உதவி பண்றதுக்காக நம்ம உறவு தான் வந்து ஃபர்ஸ்ட் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி 240 பாத்தீங்க அப்படின்னா நீங்க தெளியானை தேரல் அரிது. இங்க எதை பத்தி பேசுறாங்க? யானை பத்தி பேசுறாங்க. அதுவும் அந்த யானை எப்படி இருக்கான்? தெளி யானைன்னு சொல்றாங்க. தெளி யானைன்னா தெளிவா இல்ல. அப்ப தெளிவா இல்லாத யானை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மதம் பிடிச்ச யானை. சோ மதம் பிடிச்ச யானைக்கு கோபம் அதிகமா வரும். அதாவது சினம் வந்து அதிகமா வரும்னு சொல்லுவாங்களா? சோ அதான் இங்க சொல்றாங்க. அப்ப தெளி யானை தேரல் அரிது அப்படின்னா அடங்காத சினமுடையவன் அர்த்தம். அடங்காத சினமுடையவன். சோ இது அடங்காத சினம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கோபம் அதிகமா வரும். தெளி யானைன்னா அர்த்தம் மதம் பிடிச்ச யானைக்கு சினம், அதுவும் கட்டுக்கடங்காத கோபம் இருக்கும். மதம் பிடிச்ச யானை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அதான் சொல்றாங்க. சோ அடங்காத சினமுடையவன் தெளி யானை தேரல் அரிது. சோ எதுவும் முடிச்சா அப்படி லாஸ்ட் கவனிங்க. தேனார் பலா குறைத்து. ஓகேவா? பலா குறைத்து காஞ்சிரை நட்டு விடல். காஞ்சிரை நட்டு விடல் என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா தேன் மாதிரி சுவை கொடுக்கக்கூடிய பலா கொடுக்கக்கூடிய அந்த மரத்தை அழிச்சிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா காஞ்சிரைன்னு அர்த்தம். காஞ்சிரைனா வந்து கசப்பு சுவைக்கூடிய ஒரு மரத்தை வச்சா அது நல்லதா? நல்லது இல்லை. அதே மாதிரிதான் நமக்கு நல்லது பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நம்ம என்ன பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும். அதை விட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு கெட்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? கேடுதான். நமக்கு வந்து நிறைய கேடுதான், பிரச்சனைகள் தான் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அர்த்தம்? தீயவர் நட்பின் கெடு. தீயவர் நட்பின் கெடு. அது வந்து எதை கூட கம்பேர் பண்றாங்க? பலா மரத்தை எடுத்துட்டு அது பேர் என்ன பண்ணுவோம்? காஞ்சிரை. காஞ்சிரைனா வந்து கசப்பு கொடுக்கக்கூடிய கசப்பு சுவை கொடுக்கக்கூடிய அந்த மரத்தை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? சோ தேனார் பலா குறைத்து காஞ்சிரை நட்டு விடல். ஸோ டேஸ்டா இருக்கக்கூடிய தேன் மாதிரி டேஸ்டா இருக்கக்கூடிய அந்த பலா மரத்தை தூக்கிட்டு காஞ்சிரை வைக்கிறது எது கூட கம்பேர் பண்றாங்க? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அதை விட்டுட்டு கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு என்னதான் ஆகும்? கெட்டதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த 5மே ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. 241 பாத்தீங்க அப்படின்னா துறவா உடம்புன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ துணினான்னா நமக்காக பிரச்சனைக்காக ஃபர்ஸ்ட் வந்து நிற்கக்கூடிய நபர். அதான் உறவும் உதவின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் துண்ணூசி. ஊசியில என்ன இருக்கும்? நூல் தான் கோப்பம்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் தெளியானை. ஓகே. மதம் பிடிச்ச அன்னைக்கு சினம் அதிகமா இருக்கும். அதாவது அடங்காத சினம்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் 245 பலாமரத்துக்கு பதிலா காஞ்சிரை வைக்கிறது கெட்ட ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம வைக்கிறது நம்ம கூட துன்பத்தை தான் கொடுக்கும்னு சொல்றாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது. ஸோ அடுத்து 246 கவனிங்க. தொலையன்னார் அப்பம் தின்பார். இங்க என்ன இருக்கு? அப்பம் தின்பார்ன்றது எடுத்துக்கா, அது எடுத்துக்கோங்க. சரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட என்ன பண்றாருன்னா ஐயா எனக்கு 2 இட்லி வாங்கி தான்னு கேட்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரு? 2 இட்லி வாங்கி தராரு. அதை பார்த்துட்டு என்ன இது இட்லி இப்படி இருக்கு, குஷ்பு இட்லி வாங்க மாட்டீங்களா, என்ன ஒழுங்காவே இட்லி வேகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி கேட்டா எப்படி இருக்கும்? கோவம் வருமா? அதுதான் சொல்றாங்க. ஸோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச அந்த உதவி தான் நம்ம பார்க்கணும். அது வந்து குறை சொல்லக்கூடாதுன்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தொலை எண்ணார். அவங்க செஞ்சதுல அந்த குறையை கண்டுபிடிக்காது எண்ணாதீங்க. ஓகேவா? நன்மையே கருத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தொலை எண்ணார் அப்பம் தின்பார் அப்படின்னா அவங்க செஞ்ச உதவி தான் பார்க்கணுமே தவிர அந்த உதவியில இருக்கக்கூடிய இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸி. இந்த அற்பம் தின்பார்னு வந்துட்டாலே நமக்கு என்னதான் ஞாபகம் வரணும்? நன்மையே பார்க்கணும். அவன் வாங்கி தந்த இட்லி தான் பார்க்கணும். அந்த இட்லி என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறை சொல்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்குமே புரியும். நம்ம உதவி கிட்ட உதவி கேட்கறோம் அப்படின்னா அவங்க செஞ்ச உதவியை நம்மளும் பார்க்கணும்.
நீ என்னடா இப்படி பண்ணிருக்க, நீ என்னடா அப்படி செஞ்சிருக்கன்னு சொல்லிட்டு அந்த செஞ்ச உதவி நம்ம குறை சொல்றது அவனுக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆகும். ஓகேவா? வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்றதை அப்பயே சொல்லியிருக்காங்க பழமொழி நானூறுல. ஓகே, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அடுத்து 240 கவனிங்க. தோற்பனை கொண்டு புகார் அதை. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம், ஒரு போட்டிக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம தோத்துருவோம் சொல்லிட்டு நம்ம யாரா சொல்லிடுவாங்க சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணாம இருக்கதான் தப்புன்னு சொல்றான். ஓகே, அவைனா ஒரு போட்டி, ஏதோ ஒரு போட்டியில போய் நம்ம கலந்துக்கிறோம், இப்போ டிஎன்பிசி படிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும்போது நீ அதை பண்ண மாட்டேன், நீ தோத்துருவோம் சொல்லிட்டு நம்மள புகார் சொல்லுவாங்க. புகார்னா நம்ம வந்து புகார் சொல்லிட்டே தான் அவங்க வேலை. அவங்க சொல்றதை பார்த்துட்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணாமலே இருக்குது தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முயற்சி பண்றோம், அது வந்து வெற்றி கொடுக்குதோ தோல்வி கொடுக்குதா செகண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும்ன்ற விஷயத்த பண்ணிடணும். அது வெற்றியா இருக்கலாம் தோல்வியா இருக்கலாம், அது யாருன்னா ஆகட்டும். எங்க நம்ம தோத்துட்டா வந்து நமக்கு 4 பேர் வந்து நம்ம வந்து கலாய்ப்பாங்களோ, நம்ம வந்து விமர்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணாமலே விடக்கூடாது, அந்த விஷயத்த பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது சிம்பிளான எப்படி ஞாபகம் வச்சுல அப்படின்னா, தோற்பனை தோல்வி, இங்க வந்து வெற்றி. இப்ப நம்ம செய்யற விஷயம் வெற்றி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சிறப்பு தானே, அதான சொல்றாங்க. ஸோ வெற்றியின் சிறப்பு. தோத்துட்டா யாருன்னா சொல்லிடுவாங்க புகார், அதான் புகார்னா நம்ம பார்த்து என்ன கிண்டல் பண்ணலாம், கேள்வி கிண்டல் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணாம இருக்கக்கூடாது, கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். தோற்பனை கொண்டு புகார் அவை. ஓகே, நம்ம தோத்துரும் சொல்லிட்டு யாரும் நம்ம பார்த்து கிண்டல் பண்ணாலும் அது அந்த விஷயத்த பண்ணாம இருக்கக்கூடாது, தொடர்ந்து பண்ணணும். வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சிறப்பு தானே. ஓகே, அடுத்து 240 பாத்தீங்கன்னா, நகையாகும் யானைப்பல் காண்பான் பகல். என்ன அர்த்தம் அப்படின்னா, பகல்ல பகல் பகுதியில நான் யானையோட பல்ல கண்டுபிடிக்க போறேன், அது யானையோட பல்ல நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனான்னா எல்லாருமே அவனை பார்த்து சிரிப்பாங்க. அதான் நகையாகும். எல்லாருமே அவனை பார்த்து கண்டிப்பா சிரிப்பாங்க. ஏன்? ஏன்னா யானைக்கு என்ன கிடையாது, பல்லே கிடையாது, அது ஒரு தந்தம் தான் இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க. சோ பகல் பொழுது இல்லை நான் யானையோட பல்ல கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு யாராவது சொன்னான்னா அவனை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க. இது பார்க்க எப்படி இருக்கு? முட்டாளின் கேள்வி அப்படிதானங்க இருக்கு. முட்டாள் கேட்கக்கூடிய கேள்வி மாதிரி தானே இருக்கு. அதான் சொல்றாங்க. சோ முட்டாளின் கேள்வி. சோ ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தங்கிட்ட கேள்வி கேட்கறோம், ஒரு விஷயத்த நம்ம பேச போறோம் அப்படின்னா அதை பத்தின நாலேஜ் நமக்கு தெரிஞ்சாதான் அவங்க கிட்ட கேட்கணும். அதை பத்தி என்னன்னே தெரியாம வந்து சும்மா வந்து அப்படியே மழுப்ப கூடாது. ஸோ அதை பத்தி நான் தெரிஞ்சு கேட்டாதான் நமக்கு என்ன இருக்கும், ஓகே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்ப சூப்பரா நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாம போய் கேட்டா என்ன பண்றாங்க, முட்டாள் மாரி எதுவுமே தெரியாத போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ நகையாகும் யானை பல் காண்பான் பல்னா முட்டாளின் கேள்வி மாதிரி இருக்கு. மேல அப்படிதானே இருக்கு, முட்டாளின் கேள்வி மாதிரி தானே இருக்கு. அதுக்காக இங்க நமக்கு டவுட் கேட்கறது, இப்போ ஒரு விஷயம் டிஎன்பிசி படிக்கிறோம், அந்த டவுட் தெரியல அதை பத்தி கேட்கணும் அப்படி கிடையாது. இது வேற அது வேற. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், இங்க சொல்ல வரன்றது வேற. அந்த புரிதலே இல்லாம வேற விதமா கேட்டானா அப்படிதான் சிரிப்பாங்க. ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா அதை மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது வேற. இங்க சொல்றது வேற. ரெண்டு கூட குழப்பிக்காதீங்க. அதுக்காக டவுட் வந்துச்சுன்னா ஐயோ நமக்கு தெரியலையே நம்ம முட்டாள் நினைச்சிருவாங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. ஓகேவா? இது வேற அது வேற. சரிங்களா? சரி, 240 பாத்தீங்கன்னா, நசை கொன்றான் சொல்லுலகம் இல். சாரி, செல்லுலகம் இல். நசை கொன்றான் செல்லுலகம் இல்லை அப்படின்னா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை தேடி யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஏதாவது வாங்கி தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வீட்டுக்கு வராங்க, நம்ம ரிலேட்டிவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க சாப்பாடு போடாம விருந்து வைக்காம நீங்க நல்லா உட்காந்து கட்டுன்னு கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாதா, சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாதுன்றாங்க. அதாவது செல்லுலகம்னா இறந்துட்ட பிறகு செல்வாங்கல்ல சொர்க்கம் நரகம், அது வந்து இல்லை, அதான் சொல்றாங்க. சோ நசை கொன்றான். சோ ஒருத்தவங்களோட ஆசையை நம்ம கொள்றோம் அப்படின்னா நமக்கு அந்த இறந்துட்ட பிறகு அந்த சொர்க்கமும் நரகமும் எதுவுமே இருக்காதுன்றது சொல்றாங்க. ஓகே, அதாவது பகுத்துண்டு வாழ்க, இருக்கிறத யாராச்சும் கேட்கிறாங்களோ கொடுத்து வாழுங்க, அதான் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு சொர்க்கமும் போக மாட்டீங்க நரகமும் போக மாட்டீங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். நசை கொன்றான். நசை கொன்றான்னா அந்த ஆசையை கொள்றது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம சொந்தக்காரங்களோ எனக்கு என்ன பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு போடாம நீங்க மட்டும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, சொல்லுலகம் இல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் பாருங்க, நரகருக்கு இல்லையோ நஞ்சுன்றாங்க. ஓகே, அதாவது நரகர்னா கெட்டதெல்லாம் செய்வாங்கல்ல, அந்த நரகருக்கு இல்லையோ நஞ்சு, இல்லையாப்பா நஞ்சு அப்படின்றாங்க. ஓகேவா? நரகருக்கு இல்லையோ நஞ்சு அப்படின்னா அந்த பாவிகளை ஒழிச்சு கட்டிடுங்க, அது அந்த பாவிகளை ஒழிச்சு கட்டிடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி. இது வந்து எது கூட கம்பாரிசன்லாம் இல்லை, ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, நரகருக்கு இல்லையா நஞ்சு, கெட்ட பண்ணவங்களாம் ஏதாவது நஞ்சு ஏதாவது விஷம் தான் அவங்க வச்சு கொண்டுடுங்க, அவங்க எது வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பாவிகளை ஒழிச்சு கட்டிடுங்கன்னு சொல்றாங்க. என்னது, பாவிகளை ஒழிச்சு கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட் 6 வீடியோ முடியுது. ஓகே, எல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 226 நமக்கு 250 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ பார்ட் 7ல 251 275 வரைக்கும் பார்க்க போறோம்.
ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பெட்டராக ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்கட் கீழே போடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ இன்னும் தரமான ஷார்ட்கட்டில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.